இப்பொழுது நாம் நேரடியாக செய்தி கடந்து போவோம். செய்தியில் முதலாவது மார்க்கு 15 33 to 37 வாக்கியம் படிக்கணும். சங்கீதம் 22 1-2 வசனம், 16 to 20. சங்கீதம் 22 மார்க் 15 33 to 37. சங்கீதம் 22 1-2 வசனம், 16 to 20 வசனம். அதுலேருந்து 1-2 படிச்சுட்டு அப்புறம் 16-20 படிக்கும். 16 to 20 வசனம் முடியும். அதுக்கெல்லாம் படிங்க. முதல்ல 6 மணி மார்க் 15ஆம் அதிகாரம் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே கிறிஸ்து ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். அங்கே இஸ்ரவேலில் நிற்கிறவர்கள் சிலர் அதுக்கு இது எளியாய் கொடுக்கிற ஒருவன் ஓடி கடற்காலனை காடிலே தோய்த்து அதை ஒரு கோலில் காட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். கிறிஸ்து பிராண்டோ மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்டான். கிறிஸ்து பிராண்டோ மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டான். சங்கீத புத்தகம் 22ஆம் அதிகாரம். என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் நிற்கிறேன்? என் தேவனே நான் பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. அடுத்து 20 16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. எனக்கு வர நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு பண தீவு கொள்ளும். ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையான நாய்கள் தப்புவியும். ஆமேன். ஏன்னா இந்த சத்தியம் வந்துட்டு ரொம்ப கடுமையான சத்தியம். இந்த செய்தியுடைய தலைப்பு ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பலிபீடம் எது? ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பலிபீடம் எது? எல்லா பேரும் இந்த சத்தியத்தை அறிய முடியாதபடி அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற பாவம் அப்படியே இருக்குது. அவங்கள விட்டு போகலை. அப்படியே இந்த பைபிளை தூட்டி இயேசுவே இயேசுவே இயேசுன்னு சொல்லி ஓடி, ஆனால் அவங்களுடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருக்குது. பாவம் செல்ல தப்பு பண்ணல. ஓடி அவங்க ஓட்டத்தை விட நித்திர அடைஞ்சாலும் என்ன இருக்குது அதுக்குள்ளே மரணம். என்ன மரணம்? சாத்தானியன் மரணம். இந்த சாத்தானியன் மரணம் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. என்கிட்ட ஆவி ஆத்மா சரீரம் ரத்தத்தின் நிலை எல்லாமே எப்படி இருக்குது? மரணத்துக்குள்ளும் போயிடுச்சு. இவங்களுக்கு விடுதலையே இல்லை. இப்போ இவங்களுக்கு விடுதலை எப்போ கிடைக்கும்? இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தால் தான். ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சத்தியத்துக்குள்ளே வராவிட்டால் அவங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. அப்போ இந்த ஆத்மாக்களுக்காண்டு சத்தியம் எங்கேருந்து எழும்புது பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளாக ரொம்ப ஒரு சிறுமி எளிமையாக எழும்புது. சத்தியம் எப்படி எழும்புது? ரொம்ப சிறுமி எளிமையாக எழும்புது. இது எப்படின்னு சொன்னால், தாமரையில் தண்ணியில் தான் கிடக்குது. தண்ணி விட்டுதா? அந்த மாதிரி நம்ம இந்த தண்ணி என்பது இந்த மக்களுக்குள்ளே நம்ம இருந்தாலும் அந்த மக்களுடைய காரியங்கள் நம்மளை ஒட்டாது. அவங்க எப்படி நம்ம கூட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்ச அந்த மகாபரிய பாக்கியம் அந்த மக்களுக்கும் கிடைச்சிடும். இந்த சத்தியத்தின் மூலமாக முடிய புரிந்து நிலைத்து ரட்சிக்கப்படும். வந்துட்டு இடையில ஓடிடக்கூடாது. அதுவும் இருக்குது. ஏன்னா நீ பெரிய பெரிய சபைகளை எடுத்து பார்க்கும்போது சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்துக்கு அவங்க கடந்து ஆடக்கூடிய பாடல்கள், பகுதிகள், துதிகன மகிமை சோத்திரங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்பவும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குது. நாம் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் எது? பிராணம். இப்போ பார்த்திங்கன்னா லேவியராமம் 17-11 சொல்கிறாரு, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யும்
மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு வடிவத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் கட்டளையிட்டேன். பாவ நிவர்த்தி என்ன பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுக்காண்டி பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே சொல்கிறார். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்க, பழைய ஏற்பாடு இவர் என்ன சொல்கிறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் அவன் எழுப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் இதில் ஒரு கூத்து இப்போ பார்க்கும்போது தான் இதில் சொல்லிட்டார். இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன சொன்னப்போ, ஆத்மாக்களுக்காண்டி பாவ நிவர்த்தி செய்வது, நிவர்த்தி செய்யும் பலிபீடம் எது? ஏன்னா ஆத்மாக்களுக்காண்டி பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய பலிபீடம் எது? பயங்கரமான ஒரு தலைப்பு. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 7 பார்க்கும்போது, ஆதியாகமம் 2:7 ஆதாம் ப்ளஸ் ஏவாள் இவர்கள் இருவரும், அதாவது ஜீவ ஆவி, ஜீவ சுவாசம், ஜீவ சரீரம், ஜீவாத்மா, இரத்தத்தின் நிலை, ஜீவனை கொடுத்தது 4 நிலையில் அவர்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாங்க? 2000 ஆண்டுகள் மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வுக்குள் இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா அவங்க இழந்து போனது நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு. கிறிஸ்து மீட்டார். நம்மளும் எப்படி இருக்கோம்? மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ இந்த மரணமில்லா நித்திய பேரின்ப பெருவாழ்வு நம்மளை டைரெக்டாக பரலோகத்துக்கே தூக்கிட்டு போகுது. நம்ம இங்கே இருந்துக்கிட்டே எதை பார்க்குறோம்? பரலோகத்துக்கு பார்க்கக்கூடிய பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் மகத்தான ஒரு கிருபை. அது சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பகலில் ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் தேவனோடும் எவ்வாறோடும் தேவன் என்ன பண்ணுறார்? பகலில் குளிர்ச்சியான வேலையில் உறவாடுறாரு, பேசுகிறாரு. பகலில் குளிர்ச்சியான வேலையில் உறவாடி பேசுகிறாரு. ஆதியாகமம் 3:8 இவர்கள் என்ன சொல்லும்போது, மகா பரிசுத்த நிலையில் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு உலாவிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். இது ஒரு மகத்தான ஆவிக்குரிய பரலோக வாழ்க்கைக்கு ஒரிஜினல் ஒப்பனை. ஒரு மகத்தான ஆவிக்குரிய பரலோக வாழ்க்கைக்கு ஒரிஜினல் ஒப்பனை. இன்றைக்கு அதே ஒரிஜினல் ஒப்பனை யாருக்குள்ளே வந்துருச்சு? நமக்குள்ளே வந்துருச்சு. அந்த இழந்துட்டாங்க இல்லையா? அது யாருக்கு வரணும்ப்பா? அந்த ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதனுக்குள்ளேருந்து வரணும். அவன் மூலியமாக அந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்றதான் விதி. எங்கே இருக்குது அந்த விதி? எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அது சின்ன சின்ன விதி. பூரணமாக இருக்கிறது சொல்லும்போது ஆதியாகமம் 25 1லேருந்து ஒரு 6 வசனத்துக்குள்ளே இருக்குது அந்த விதி. இது யார் மூலியமாக வரணும்? ஊரின் தீமையும் கொண்ட அந்த ஊரின் தீமை கொண்ட 7ஆம் தூதன் எங்கேருந்து வரான்னு சொன்னால், எலியேசர் அவனோட வேலைக்காரன், அவனுடைய பேத்தியை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். எலியேசர் விடவே இல்லை. ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆபிரகாமுடைய காலில் விழுந்து தன்னுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். எத்தனை பிள்ளைங்க பிறக்காங்க? 6 பிள்ளைங்க. இப்போ மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த ஊழியத்தை பண்ணவும் இல்லை, செய்யவும் இல்லை. அது புறஜாதிக்குள்ளே வந்தது அப்போஸ்தலர்கள் மூலியமாக. அந்த புறஜாதிக்குள்ளே வந்து அப்போஸ்தலர்களும் சேர்ந்து இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை செய்வதற்குரிய வாய்ப்பை பரிசுத்த ஆவி வந்து கொடுத்து அவங்க மூலியமாக எதை எழுதிட்டாங்க? 4 சுவிசேஷத்தை 23 நிருபங்களை எழுதி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இது அல்லாமல் 30 பழைய ஏற்பாடு 39 ஆகமங்களை சேர்த்து 66 ஆகமாக இந்த ஹோலி பைபிளை நம்ம கையில் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறது யார்? யார் சொல்லுவான்? வானத்தையும் பூமியும், வானமும் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட போது இந்த தேவாவை அசைவாடுறாரு. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவாவிய ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஜலம் என்பது ரட்சிப்புக்குரிய மக்கள், இவங்களுக்கு மத்தியில் தேவாவை அசைவாடு. அப்போ தேவாவை அசைவாடும் போது என்ன பண்ணாதா? ஒரு தலைவனை உருவாக்குறாரு. இந்த செய்திக்குரிய ஒரு மெசஞ்சர் உருவாக்குறாரு. அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு? ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதன். இந்த ஊரின் தும்மியும் கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வர்றாரு. இந்த ரட்சிப்பு யார் இழந்து போயிட்டான்? ஆதாம் ஏவாளும் இழந்து போன ரட்சிப்பு. ஆதாம் ஏவாளும் இழந்து போன ரட்சிப்பு மீண்டுமாக கிறிஸ்து பிரணம் பூமிக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உணவு வந்து அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பு எத்தனை வருஷம் இருந்து? 40 ஆண்டுகள்.
இடையில வந்தான் புகுந்தான். உடனே என்ன பண்ணிட்டான் சொல்லும்போது, ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி நாமத்தை நீக்கிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை, தீர்த்தரோட குலதெய்வ நாமத்தை இடையில சொருவி அந்த நாமத்தை எடுத்துகிட்டு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நாமத்தை ஆராதிக்க வச்சு ரட்சிப்புக்கு இல்லாத சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை 2000 வருஷமாக வலுக்கட்டாமே திணிச்சு மோடி மசான் அற்புதம் நடக்க வச்சு எல்லாரும் ஏமாற்றிட்டான். இந்த பூமியில் அனைத்து மக்களும் 2000 ஆண்டுகளாக இந்த இயேசு ஆராய்த்த மக்கள் அத்தனை பேர் எங்கே இருக்காங்க? பாதாளம். உயிரோட பாதாளம். சரீரத்தில் நித்திரஞ்சு பாதாளம் அது தனி. உயிரோடு நடமாடக்கூடிய அத்தனை இயேசு ஆராதிக்க அத்தனை பேர்கள் எங்கே இருக்க? பாதாளம் தான். உயிரோடே பாதாளம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த புதக்குழியில் போய் விழுத்துருவாங்க பாருங்கள். புதக்குழி அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா எழும்ப முடியாது. அந்த மாதிரி பிசாசு அவங்கள புதக்குழியில் போட்டான். என்ன புதக்குழி? மரணம் பாதாளம் என்ற புதக்குழியில் போட்டு அமுக்கிட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். இவங்களை விடுவிக்கிறதுக்கு தான் அந்த ஊரின் துணி ஏழாந்தது வந்திருக்கான். எந்த புதக்குழியில் எங்கே இருந்தாலும் தூக்கிடுவான். சத்தியத்தின் படியில் அவங்க வந்தாங்கன்னா அவங்க விடுதலை கிடச்சிடும். அதுதான் கர்த்தர் திட்டம் தெளிவாக சொல்லும். அதுதான் என்ன சொல்கிறது, ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பலிபீடம் எது? இந்த பலிபீடத்துக்குள்ளே கொண்டு போயிடுவோம். அவங்கள இந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து இந்த பலிபீடத்துக்குள்ளே கொண்டு போயிடுவோம். இது இந்த பலிபீடம் சிலுவையில் அடித்த நிலை, இதுதான் பலிபீடம். சிலுவையில் அடித்தாங்க இல்லையா, அந்த நிலை பலிபீடம். அதுதான் பலிபீடம். இந்த பலிபீடம் நம்மளுக்குள்ள வந்துடுச்சு. முதல்ல என்ன பண்ணாங்க? இடது மணிக்கட்டில் ஆணிக்காயம், முதுகில் 40 மிளாரடி, இடது பக்க விழாவில் ஈட்டி குத்து, இடது பக்க குதிங்காலில் ஆணி குத்து, வலது பக்க குதிங்காலில் ஆணி குத்து, வலது பக்க மணிக்கட்டில் ஆணி குத்து. அப்போ தலையில் என்ன முடியாது? முள்முடிக்காது. இடமிருந்து வலம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை. இந்த முத்திரை தரிக்கப்பட்டவங்களை என்ன பண்ண முடியாது? சத்ரு ஒன்றும் பண்ண முடியாது, வெக்கப்பட்டு போயிடுவான். இதுதான் இவங்க தான் ஆத்மாக்கள். இப்போ ஆத்மா பாவ நிவர்த்தி செய்யும் பலிபீடம் யாருக்குள்ளே வந்துருச்சு? நமக்குள்ளே வந்துருச்சு. நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும் பலிபீடமே நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. ஒருத்தன் கத்துறான் பலிபீடமேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரியல் உண்மையான பலிபீடம் யாருக்குள்ளே வந்துருச்சு? நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இது ஆத்மாக்களுக்காண்டி, ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பலிபீடம் எது? சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நிலை ஞானஸ்நானம் கொடுக்கும்போது நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ வந்துட்டு பிற்பாடு நம்மளுக்குள்ள எல்லாமே நீங்கிடுச்சு. நீங்கிட்ட பிற்பாடு இப்போ ஆதாம் ஏவாளை இழந்து போன அந்த நிலை, அந்த உறவாடு நிலை ஊழிந்து 7 மூலியமாக நீ தனிப்பட்ட முறையில் உண்மை உத்தமமாக ஜெபம் பண்ணிப்பார். தேவன் உன்னோட பேசுவார், மைண்டில் பேசுவார், உன்னை நடத்துவார். ஆத்மாக்களாண்டி போராடு, எங்கே இருக்குன்னு காட்டுவார். ஆண்டவரே அந்த ஆத்மா கொண்டு வான்னு சொல்லு, நீ சொல்லு, அவர் கொண்டு வருவார். நீ சொன்னால் அவர் கொண்டு வருவார். நீ சொல்கிற வேலையை அவர் செய்வார். நல்லா கவனி. அவருக்கு உகந்தவனாக நான் இருந்தேன்னா நான் சொல்கிற வேலையை அவர் செய்வார். அப்படி ஒரு நிலை நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட கிருபை உள்ள தேவன் நம்ம மத்தியில் நிற்கிறாரு பாருங்க. சொல்கிறாங்களா? சரி, இதுதான் நிலை தான். ஆத்மாக்கள் பாவ நிவர்த்தி செய்யும் பலிபீடம் எபிரேயரில் 13வது அதிகாரத்தில் கிறிஸ்து பிரணோமின் நாமத்தில் ஞானஸ்தானத்தில் தான் மேற்படியான ஆத்மாக்களுடைய பாவ நிவர்த்தி பலிபீடம் மறைஞ்சிருக்கு. ஆத்மாக்கள் பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய பலிபீடம் எங்கே இருக்குது? ஞானஸ்தானத்தில். எது இருக்குது? அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு கன்று பிரணோமுடைய நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது என்ன வந்தது? அந்த பலிபீடம் வந்து உட்கார்ந்துருது. எந்த பலிபீடம் வந்து உட்கார்ந்துன்னு பாருங்கள். இப்போ எபிரேயர் 13 11 12 13 பார்க்கும்போது உட்காந்து இருக்க வரேன். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவ நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே பிரணவம் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து ஆலயத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இதில் ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா இது ஊழியத்தை குறிக்குது.
அவர் செய்த ஊழியம் எதுவோ அந்த ஊழியத்தை நம்ம செய்யணுன்ற ஒரு மகத்தான காரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்து பிரணோ தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்தவர்களாக. என்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிந்தை என்பது எதை குறிக்குன்னு சொல்லும்போது, நிந்தைன்னு சொன்னால் சிலுவையில் அடிக்கப்பட்டார் இல்லையா, நிந்தையை அவர் சுமந்து தீர்த்துட்டார். இப்போ அந்த நிலை அந்த நிந்தை நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த நிந்தையை நாம் சுமந்துருக்கிறோம். இப்போ அவர் எப்படி நகரவாசல்களும் பாடுபட்டது போல் நாம் என்ன பண்ணணும்? எதுக்காண்டி பாடுபட்டார்? உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை நீக்கி ஆத்மகள் ரட்சிக்கிறதுக்காண்டி. அவர் என்ன சொன்னார்? ரட்சிப்பு யாருடைய நாமத்தில் இருக்குது? யார் மூலியமாக ரட்சிப்பு வருது சொன்னார்? யூதர்கள் மூலியமாக ரட்சிப்பு வருதுன்னார். நல்லா கவனிங்க, ரட்சிப்பு எங்கேருந்து வருதான்? யூதர்கள் மூலியமாக. ஆனால் இன்றைக்கு இல்லை, கட்டாய் போச்சு. இன்றைக்கு யார் மூலியமாக ரட்சிப்பு வருது? ஊரின் திமுக 7ஆம் தூதன் மூலியமாக ரட்சிப்பு வருது. ஆபிரகாம் வித்தில் கேத்துவாள் சந்ததியில் வந்தானே, இவன் மூலியமாக தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பு வருது. அப்போ அந்த நிலை நீங்கி போச்சு, மாறி போச்சு. அந்த நிலை நீங்கி போச்சு, மாறி போச்சு. ஏன்னு கேட்டால் அந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 12 கோத்திரக்காரன் எவனும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் அவமானப்படுத்தி, எந்தெந்த விதத்தில் அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டானுவோம். அதுதான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஞானஸ்தானத்தில் அவருடைய நாமத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சிலுவை மரண பிரசவ 7 காயங்களையும் சிலுவை பற்றிய உபதேசத்தையும் நம்ம ஆவியாத்மா சரீரத்தில் சுமந்து நிற்கிறோம். நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தில் உள்ளே வந்துருச்சு, நம்மளுக்குள்ளே நாம் சுமந்து நிற்கிறோம். அவர் எப்படி பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார்? ஏன்னா அவர் உள்ளவர்கள் வெளியில் பாடுபட்டது போல் நான் உள்ளே வந்துட்டு அது பெற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம்? இப்போ வெளியரங்கமாக போய் இந்த சத்தியத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்க்கணும். போக முடியல, முழங்கால்னு சொல்லணும். அவர் கொண்டு வந்து ரட்சிக்கப்படுவர்களே கர்த்தர் சரீரத்தில் நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்க்கணும்னா, இவர்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 9 to 13 முடிய இவர்கள் தான் பாடுபட்டு சொன்னார். ஞானஸ்தானத்தில் அவருடைய நாமத்தையும் அவருடைய இரத்தத்தையும் சிலுவை மரண பிரசவ 7 காய சுமந்து சொல்லிட்டு பிற்பாடு வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 9 to 11 சொல்கிறாரு, இவர்கள் தான் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்ட பலிபீடத்து ஆத்மாக்கள். அதை படிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இருங்க வரேன், இங்கே இருக்கு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த, அதான் முதல்ல ஒரு தலைப்பு எழுதியிருக்கேன்னு சொன்னால், இவர்கள் தான் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்ட பலிபீடத்து ஆத்மாக்கள். அதை சொல்றார், இவர்களுக்கு பின்பு இவைகள் நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இருங்க. இப்போ இந்த ஜனங்கள் எங்கேருந்து வரணும்? நம்ப முடியாம தான் வரணும். வேறு எங்கேருந்து வரதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? சத்தியம் அவனுக்குமே தெரியாது. திரளான ஜனங்க வர்றாங்க. ஏன்னா இந்த வேதமே அவனுக்கு புரியாதா? அதை பாருங்க. முதல்ல திரளான ஜனங்க எங்கேருந்து வரணும்? வெள்ளையங்கிகளை தடுத்து வர்றாங்க. எங்கேருந்துனா, வெள்ளையங்கி என்பது சொன்னால் ஞானஸ்தானம். இடமிருந்து வளம் பண்ணும்போது சிலுவை பற்றிய உபதேசம் வருது. அதுக்குள்ளே அவருடைய நாமம் தரிக்கப்படுது. அதுக்குள்ளே என்ன சொல்லும்போது ரத்தம் இருக்குது. அதற்குள்ளே சிலுவை பற்றிய உபதேசம் இருக்குது. இப்போ அந்த எல்லா நிலையும் தரித்து கொண்டு தான் இதான் வெள்ளையங்கி. இந்த வெள்ளையங்கி நாம் தான் தரித்திருக்கிறோம். அப்போ நாம் வெள்ளையங்கிகளை தரித்த நாம் மக்கள் இங்கேருந்து வரக்கூடிய, ஆனால் இனிமேல் கொண்டு வரப்போகிறாங்க. 10,000 வருஷம் இருக்கணும். இந்த 10,000 வருஷத்தில் நம்மளுடைய சத்தியம் வளர நம்மளுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. இப்போ சரீரத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நித்திரை தான். சரீரத்தில் வெளியில் வந்தாலும் அப்படி தான் இருப்போம். சரீரத்தில் விட்டு வெளியில் வந்தாலும் அப்படி தான் இருப்போம். நம்ம ஏறு சொல்லும்போது சில பேர் கூடி போயிடுவான். பார்த்தீங்களா? சரீரத்தில் வெளியில் வந்தால் மறுபடியும் உள்ளே போவோம், மறுபடியும் உள்ளே போவோம். இந்த நிலை என்னன்றதை நமக்கு புரியும். அது போக தான் புரியும் உங்களுக்கு அந்த நிலை என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னு சும்மா கண்ணை மூடி இங்கேருந்து ஜெபிக்கிறான், இங்கேருந்து பார்க்குறான், அங்கே வரோம், இங்கே தெரியுது. இது என்ன சொன்னால் தீர்க்க தரிசன வரம். 9 வரங்களில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு தான் 9 வரமும், வேறு யாருக்கும் இல்லை. யாரும் அதை கையாட கொள்ளையடிக்க முடியாது, கையாடவும் முடியாது.
இந்த வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, குருத்தோலை ஞாயிறுன்னு வச்சு பிடிச்சிக்கிட்டு, அப்பா யாருடைய நாமத்தை சொல்கிறான்? சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை. உலகம் பூரா குருத்தோலையை பிடிச்சி தொங்குவாங்க. எதை பிடிச்சி தொங்குறாங்க? வீட்டுக்கு விட குருத்தோலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுக்கு விட குருத்தோலை. இதுக்கு என்ன பெரிய பெரிய ஊழியக்காரங்க, சாதாரண ஊழியக்காரங்க 7 வருஷம் 8 வருஷம் பைபிள் கிளாஸில் படித்து மார்க் வாங்கின ஊழியக்காரங்க அங்கி நீட்டு அங்கி போட்டு கருப்பு கயிறு கட்டி அது தனி இது தனி இது தனி. ஐயோ அப்பா, அதை தாங்க எவ்வளோ சொல்கிறா இருப்பாங்க. வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு. இந்த வெள்ளை அங்கின்னா என்ன? ஞானஸ்தானம். வெள்ளை அங்கி வஸ்திரம், வெண் வஸ்திரம், ஞானஸ்தானம். அவங்களுக்கு இதுவே இல்லை. அவங்களுக்கு அவங்க ஃபுல்லாகவே மரணம். அவங்க எப்படி ஒரு ஜாலக்கு, எப்படி ஒரு நடிப்பு, எப்படி ஒரு இந்த ஜனங்களை வஞ்சகமான முறையில் அப்படி கவுத்திட்டான் பாருங்க. கோழியை கூடையில் கவுத்துற மாதிரி கவுத்திட்டானே. எல்லா மக்களையும் கவுத்திட்டானே. எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க? ஆனால் சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியலை அவங்களுக்கு. அடுத்து தரித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும். இங்க 2 பேர் இருக்கிறாங்க. சிங்காசனம் உட்கார்ந்துருக்கவர் புரியுங்களா? அவருக்குள்ளேருந்து வெளியே வந்தார்ல, அடிக்கப்பட்டவர் இருக்கார். சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. புஸ்தகத்தை கையில் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர் அவருக்குள்ளேருந்து வந்துட்டார். அவருக்குள்ளே உயிர்த்தெழுந்து கிறிஸ்து வராரு. அது அடுத்த தனி, புரியுங்களா? அவருக்குள்ளேருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ முத்திரைகள்லாம் உடைச்சிட்டாரு. அடுத்த செக்ஷன் வரும். அதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற சத்தியம் டக்குன்னு கிளியராக பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்க, அடுத்து சொல்லுங்க. அவர் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை வீட்டிருக்கிறவருக்கும் எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களை சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவன் துதியும் மகிமையும் கனமும் சொல்லி. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு விளைக்கிறாங்க. பிசாசு சொன்னான், என்னை பணிந்து கொண்டு எல்லாத்தையும் உனக்கு கொடுங்க. ஒரு சொல்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து ஒருவருக்கு ஆராதனை செய்தார். இவர் என்ன சொல்லணும்? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தராகி என்னை பணிந்து எனக்கு ஆராதனை சொல்லலை. இவர் என்ன சொல்கிறார்? உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்போ சாத்தான் பணிந்து கொண்டு அந்த தேவனாய கர்த்தர் யார்? அதுதான் ரகசியமாக இங்கே கொண்டு வந்தாச்சு. புரியுதா? ரகசியமாக உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன சொல்லும்போது இப்போ எல்லா ரகசியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு என் மூலியமாக விலைக்கு சொல்லிட்டார். இப்போ பிசாசு ஏமாத்துறான் நம்மளுக்கு. அவன் தலையை நசுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏமாத்துறான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களும் தேள்களுமாக ஏசென்ற பிசாசின் தலையை நசுக்கவும். சத்துருடைய அவன் தான் சத்ரு. சகல் தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் சத்ரு. மேற்கொள்ள நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரம் கொடுத்துருக்காரு. அப்போ சர்ப்பங்களும் தேள்களுமாகிய ஏசென்ற பிசாசின் தலையை நசுக்கணும். இப்போ சொல்லும்போது என்ன ஆகுது அவங்களுக்கு? என்னடா அது, அவன் யாராவன் அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மள்கிட்ட சவால்கள் கூட வருவாங்க. சரிப்பா, நாங்கள் சொல்கிறது தப்புனா எங்களுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுவியே, நின்னா பண்ணத்தானே தெரியும், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான். அவருக்கு ஆள முடியாது, வெக்கப்பட்டு போயிடும். அடுத்த செக்ஷனில் பார்க்கும்போது இருங்க வரேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்ன நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கேருந்து வந்தார் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவம் இருங்க, மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள்னா நம்ம தான், இனிமேல் வரப்போகிறவர்கள். என்ன சொன்ன, நீ வரக்கூடியவர்கள் ஃபுல்லாக சொல்லியாச்சு. இப்போ இந்த சத்தியம் வெளியில் போக 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 என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க?
எதிர்ப்புகள் நம்மளுக்கு அதிகமாக வரும், பொறாமைகள் அதிகமாக வரும். மைக்கில் அட்டனை முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம சத்தியத்தை கேட்டு இந்த மாதிரி அலறக்கூடிய ஒரு கூட்டம் வரும். போடுங்க போடுங்க போடுங்க. யார் வந்துட்டான்? நம்ம எதிர்பார்த்தமே வந்துட்டான். இவன் தான் போடுங்க போடுங்க. ஒரு கும்பலே வந்துருச்சு. போடுங்க போடுங்க. என்ன போட சொல்லுவான்? முழங்கால் போடும். எந்த நாமத்தில்? இயேசுன்ற நாமத்தில். விட்டாதீங்க. கட்டுங்கம்மா. இவன் சொல்லி அவனே கட்டிக்கிற வேண்டியதான். யாக்கோபு நம்ம மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குருசொல் வாக்குத்தத்தம் நம்மளுக்கு இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வாக்குத்தத்தங்கள் நம்ம சரசமையில் தான் இருக்குது. நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆபிரகாமுக்கு கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்ம சசம். ஏன்னா இன்றைக்கு ஆபிரகாம் வித்தில் கேத்துரால் சந்தையில் வந்த இவன் தான் இந்த சத்தியத்தை கொண்டு வர முடியும். யாருமே கொண்டு வர முடியாது. புறஜாதி மக்களும் வந்தாங்க அப்போஸ்தலர் மூலியமாக. 40 ஆண்டுகள் ஊழியம் எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டான். விசுவாச கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான். சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இடையில சொல்லி மொத்த பேரையும் காலி பண்ணிட்டான். இன்றைக்கு நம்மளுக்கு காலி பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த ஊரின் தூய்மை கொண்ட 7ஆம் தூதன் வந்த பிற்பாடு 6வது நாமத்தை மறுபடியும் விழுந்து போன தாவீதுன்னு கூட அடுத்து இடிப்பித்து கட்டும்போது ரொம்ப உக்கரமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லும்போது அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நாணி கூனி குறுகி போயிடும். பிசாசுடைய செயல்கள் எல்லாமே நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு தந்திரமும் மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு மந்திரமும் மேற்கொள்ள முடியாது, எந்த ஆவியலும் மேற்கொள்ள முடியாது. எல்லாருடைய தலைகளை நசுக்களுக்கு நம்ம என்ன கொடுத்தாது? அதிகாரம். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சொல்லிட்டார். சத்துனுடைய சகல வல்லமே மேற்கொள்ளும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு நான் இருங்க. ஏன்னா இந்த உபத்திரவங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எதுலேருந்து வந்தாங்க? உபத்திரவங்களிலிருந்து வந்தவர்கள். அதற்கு நான் உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன் வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்கூட ரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள். ஏன்னு கேட்டால் இப்போ வெள்ளை அங்கிகள் உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா இந்த சத்தியத்தின் பாதையில் வரும்போது ஆட்டுக்குடியின் ரத்தம் எங்கே இருக்குது? நம்மள்ட்ட தான். ஆட்டுக்குடியின் ரத்தம் நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்போ அந்த ஆட்டுக்குடியின் ரத்தத்தில் நம்ம அங்கிகளை துவைத்து வெளுத்தாச்சு. அங்கிகள் சொல்லும்போது வஸ்திரம் வெண் வஸ்திரம் வந்துருச்சு நம்மளுக்குள்ளப்போ. இடமிருந்து வளம் என்னும்போது சுலபமான பிரசவைகள் காயங்களுக்குள்ள முத்திரை 7 நாளும் ஃபுல்லாக உட்காந்தாச்சு. இப்போ ரட்சிப்புக்குரிய வஸ்திரம் நம்மளுக்குள்ளே வந்தார். இதுதான் ரட்சிப்புக்குரிய வஸ்திரம். நாம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புக்குரிய வஸ்திரம் தரிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளே யார் உட்காந்துருக்கா? தேவன் உள்ளே உட்காந்துருக்காரு. உங்களுக்குள்ளே யார் இருக்கா? தேவன் இருக்கார். நீ நடக்கும்போது போகும்போது வரும்போது என்ன அவருக்குள்ளேருந்து ஒரு வல்லமை வெளிப்படும். ஒரு பவர் வெளியில் போகும். அந்த நிற்கும்போது அப்படியே ஒரு பவர் வெளியில் போகும். அந்த பவரை கண்டு எதிராளி ஒன்று கோவப்படுவான், அல்லது எரிச்சல் அடைவான், அல்லது அவன் பேசும்போது ஆமா அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கோவம். என் பிள்ளைங்க அப்படி தான் சொல்லும். எரினாவுக்கு கோவம் வந்து ஜன்னத்துக்கு வந்து எரிச்சல் நாவி பொங்குன்னு பொங்குது. யாருக்கு? எனக்கு விரோதமாக பண்ணுறதுக்கு. நான் அமைதியாக இருப்பேன். வேறு வழி இல்லை. அவங்கள ரட்சிப்புள்ள கொண்டு வரணுமே. ஒன்று போயிடுச்சு. அது மீது இருக்கிறத விடக்கூடாது. உங்கள் எல்லாருடைய ஜபத்து மூலியமாக தான் அவங்க ரட்சிக்கும். அப்படி ஒரு நிலை. அடுத்து பார்க்கும்போது சொன்னால், அதாவது சொன்னால் இதில் என்ன சொல்லும்போது உபத்திரத்தில் வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குடிய ரத்தத்தில் துவைத்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகலும் அவரை சேவிக்கிறார்கள். இப்போ நம்ம அதான் செய்கிறோம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எதை செய்கிறோம்? தேவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் தரித்து கொண்டாச்சு. இப்போ இரவு பகலும் அவர் உங்களுக்குள்ளே இருந்து புரியுதுங்களா? ஏன்னா சிங்காசனம் உட்காந்துருக்காரு. அவர் எங்கே வந்துட்டார்? இப்போ உங்களுக்குள்ளே வந்துட்டார். அவருக்குள்ளே தான் என்ன இருக்குது? அடிக்கப்படும் நிலை இருக்குது. ஆனால் ரெண்டாவது நிலையில் இருக்கிறவங்களா அவருக்குள்ளேருந்து இவர் வந்துட்டார். யார்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவர் தான் இப்போ எனக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறார். அவர் எனக்குள்ளே போயிட்டார். சத்தியம் சொல்கிறதே அவர் தான். அவங்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்குள்ளே வந்துட்டார்? ஊரின் 7ஆம் தூதனுக்குள்ளே வந்து தான் அவங்களுக்கு சொல்லணும். அப்போ உங்களை ஞானஸ்தானத்தில் 1வது நிலையை தரிக்க வச்சுட்டார். 1வது நிலைக்குள்ளே இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கார். இப்போ உங்களையும் அசைக்க முடியாதே, என்னையும் அசைக்கும். ஏன்னா இப்போ எப்பேற்பட்ட நிலையில் தூக்கிக்கொண்டு நம்மளை உட்கார வச்சுட்டார் பார்த்தீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண சொல்லும்போது, இந்த நிலையை தரித்து கொண்டு நாம் என்ன பண்ண சொல்லும்போது, இவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்க இந்த நிலையை செய்தவரை உனக்குள்ளே வந்தப்போ நீனும் அதை செய்யணும். உலகத்தை ஜெயிக்கணும். நான் உலகத்தை ஜெயித்தேன்,
திடன் கொள்கின்றார். அவர் எப்படி ஜெயித்தார் உலகத்தை? தன்னைத்தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, எல்லாத்தையும் எப்படி சேர்ந்தால் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். கடைசியில் என்ன சொல்லிட்டு போயிட்டார்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக இரவு பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது. இது என்ன துருபதேசம்? இது எல்லாம் என்ன பண்ணுறது? துருபதேசம். நம்மளை தொட முடியாது. அதில் 4 விதமான துருபதேசம் சொல்கிறாரு. இவர் பசி அடைவதும் இல்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஆத்தும ஆகாரம் ஊரின் தும்மியும் கூட 7ஆம் மூலம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இனி உங்களுக்கு என்ன எந்த ஆகாரமோ தாகம் கிடையாது. எப்படி இருக்கும்? பாய்சன் மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பாய்சன் தான். அடுத்து என்ன கிடையாது? தாகம் அடைவதில்லை. தாகம் என்பது என்னன்னு சொல்லும்போது ஜீவ தண்ணீர் ஊற்று உங்களுக்குள்ளேருந்து புறப்படும் போது, மற்றவங்களுக்கு நீங்கள் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்போது, அவன் ஜீவ தண்ணீரை வாங்கி பருகினான்னா அவன் என்ன சொல்லுவான்? ஜெயம் கொள்ளுவான். அடுத்து என்ன சொல்கிறாரு? வெயிலாவது. இதுதான் துருபதேசம். வெயில் உஷ்ணம் சொல்லும்போது என்ன சொல்ற? துருபதேசம். துருபதேசம் சொல்லும்போது சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை ஆராதிக்கிறது ஒன்றும். மற்றபடி நிர்வாண தேவர்களை ஆராதிக்கிறது, சூரிய சந்திரனை பார்த்து ஆராதிக்கிறது, ஊர்வன பரப்பன நடப்பனை பார்த்து ஆராதிக்கிறது, ஓடுவன ஆடுவன நீந்துவனை பார்த்து ஆராதிக்கிறது, மனிதனை ஆராதிக்கிறது. புரியுங்களா? நிர்வாண மனிதர்களை ஆராதிக்கிறது, நிர்வாண ஆண் பெண்களை ஆராதிக்கிறது, இந்த மாதிரி வெட்ட வெளியை பார்த்து ஆராதிக்கிறது. புரியுதுங்களா? சந்திரனை சூரியனை பார்த்து ஆராதிக்கிறது, நட்சத்திரங்களை பார்த்து ஆராதிக்கிறது. புரியுங்களா? எதுவே ஒன்றை நினச்சிக்கிட்டு ஆராதிக்கிறது. புரியுங்களா? ஒருத்தன் காய் கட்டிட்டு வந்து அவன் காலில் விழுகிறது. இந்த மாதிரியான ஆராதனை முழுவதுமே சாபக்கேடு. இந்த மாதிரி ஆராதனை முழுவதுமே சாபக்கேடு. இதுதான் வெயில் உஷ்ணம். இது ரெண்டும் என்னது? வெயிலாவது உஷ்ணமாவது அவள் துருபதேசம். அதான் ஆராதனைக்கு உண்மை. இப்போ நம்ம ஆராதனைக்கு விரோதமான ஆராதனை பூமி முழுவதும் இருக்குது. இந்த ஒரே ஒரு ஆராதனை தான் பரலோகத்துக்குரியது. இப்போ இது மொத்த ஆராதனமும் பாதாளத்துக்குரியது, மரணத்துக்குரியது. நான் மரணத்தில் நீக்கப்பட்டு பாதாளத்தில் நீக்கப்பட்டு இந்த எப்படி இருக்கோம்? பரலோகத்தின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இது எவ்வளோ பேர்? அதுதான் விஷயம். அடுத்து சொன்னால் இவர்கள் மேல் இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். பார்த்தீங்களா? இப்போ ஏன்னா இப்போ சிங்காசனத்தில் வீட்டிருக்க அவர் எங்கே உட்காந்தா 7ஆம் தூதனுக்குள்ளே உட்காந்து இப்போ 7ஆம் தூதனுக்குள்ளே வந்துட்டார். புரியுதுங்களா? 7ஆம் தூதனுக்குள்ளே வந்துட்டார். அது ஏன் சிங்காசனத்தின் மேல் போட்டிருக்குன்னா, சிங்காசனத்தின் மேல் உட்காந்துருக்கார் இல்லையா, அவருக்குள்ளேருந்து வந்தவர் இவருக்குள்ளேருந்து வந்தவர் அவர். இப்போ அவருக்குள்ளே இவர் தான் என்ன பண்ணார்? 7ஆம் தூதனுக்குள்ளே வந்துட்டார். எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறது இவர் தான் சொல்லணும். அதனால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? நம்மளை மேற்கொள்ள அந்த 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 இடத்த மறுபடியும் படிங்க. இவர்களை மேய்த்து இவர் ஜீவத்தினுள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஏன்னா ஜீவ தண்ணீர்னு தேவனுடைய வார்த்தை. அது சிங்காசனம் மேல் வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. ஏன்னா உங்களுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாரு? இப்போ ஊரில் 7ஆம் தூதன் பக்கத்தில் வந்து உங்களை மேய்க்கிறார். மேய்க்கிற ஜீவ தண்ணீர் வார்த்தைகளை கொடுக்குறாரு, கொடுத்து உங்களை நடத்துகிறாரு. அப்போ உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவதையும் துடைப்பார். இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? கண்ணீர் இல்லை, கம்பளம் கிடையாது. ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம், களியாட்டத்துக்கு மேலே களியாட்டம், இருதயத்தில் பயங்கர சந்தோஷம், ஆத்மா களிப்பில் துள்ளி துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு நிலை நம்மளுக்குள்ளே வந்திருக்குது. ஏன்னா நம்மளுக்குள்ள ரட்சிப்பு பரிபூர்ணமாயிடுச்சு. பரிபூர்ணம் அடைந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த பரிபூர்ணம் அடைந்த ரட்சிப்பை அவங்க சொல்லணும். திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி மக்களை ஆதாயப்படுத்தணும். அடுத்த வேணால் வரும்போது பார்ப்போம். சகரியாவுடைய
அவங்க மனைவிலாம் அவரை கூட்டிகிட்டு வரணும், பிள்ளைகளையும் மனைவி கூட்டு. என்ன பண்ணுவாரோ தெரியாது. அவர் முழங்கால் போட்டு கண்ணீரோடு கதறி 2 நாள் லீவ் எடுத்தாச்சும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஜெபம் பண்ணி கொண்டு வரணும், அல்லது இங்கே வந்தாச்சும் ஜெபம் பண்ணி கொண்டு வரணும். அப்புறம் எல்லாருமா சேர்ந்தாச்சும் ஜெபம் பண்ணி கொண்டு என்னுடைய பிள்ளைகளும் தன்னால் வரணும், என் தன்னால் இங்கே வரணும் ஆராதனைக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்க கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல், இதில் வெளிப்படுத்தல் 7:9 இங்கு வெண்வஸ்திரம் தரித்தவர்கள், அதாவது சொன்னால் வெண்வஸ்திரங்களாய் வெள்ளை அங்கிகளை, வெண்வஸ்திரம் வெள்ளை அங்கின்னு கூறப்பட்டுள்ளது. இது எதை குறிக்கிறது? ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. இவர்கள் தான் ரட்சிப்பின் வஸ்திரம். இது எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இவர்கள் தரித்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 9-17 வெளிப்படுத்தல் 7:13 வருஷம் சொல்லும்போது வெள்ளை அங்கிகளை, வெளிப்படுத்தல் 3:18 பாருங்கள். வெண்வஸ்திரம், வெள்ளை அங்கி வெண்வஸ்திரம் ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறார் இல்லையா? வெளிப்படுத்தல் 7:13 சொல்கிறாரு. வெள்ளை அங்கி சொல்கிறாரா? வெளிப்படுத்தல் 3:18 என்ன சொல்றாரு? நான் நீ ஐஸ்வர்யவானும்படிக்கு நீ ஐஸ்வர்யவானும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாத நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்வோம். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஞானஸ்தானத்தின் மூலியமாக. என்னிடத்துல வாங்கிக் கொள்ளணும். எப்படி யார் வந்திருக்கா? உங்களுக்கு தரதுக்கு 7ஆம் தூதன் நியமிச்சிட்டார் இல்லையா? 7ஆம் தூதன் அவர் பேசுகிறாரு. 7ஆம் தூதன் மூலியமாக உங்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுத்தாச்சு. வெண்வஸ்திரம் பெற்றுக்கொண்டீங்க. பரலோகத்துக்கு முத்திரை தரிக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு. இப்போ அந்த வெண்வஸ்திரம் வந்து எதை குறிக்கிற? பரலோக முத்திரை. இன்னொன்று சொல்லுவார், அதுக்கு ஒரு இது வெண்வஸ்திரம் ஒன்று, இன்னொன்று அங்கி சொல்கிறார் இல்லையா? வெள்ளை அங்கியா? வெள்ளை அங்கி, வெண் வஸ்திரங்கள் வெள்ளை அங்கின்னு சொல்கிறார். ஆமாம், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறார். அடுத்து என்ன சொன்னால் இது எப்படி கிடைக்கிது சொல்லுவான்? அப்போஸ்தலர் 2:32 அவருடைய நாமத்தில், கிறிஸ்துவினுடைய நாமத்தில் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானத்தில் தான் இது கிடைக்கலாம். இது இந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன வச்சுட்டாரு? அவருடைய நாமத்தில், கிறிஸ்துவினுடைய நாமத்தில், அப்போஸ்தலர் 2:32 கிறிஸ்துவினுடைய நாமத்தில் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம். அது உடனே என்ன பண்ணிட்டான்? பேரை மாற்றிட்டான். அப்போஸ்தலர் 2:32 பைபிளில் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. மாற்றிட்டானா? அப்போ என்ன சொல்லும்போது ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து சபம் நடத்தும், இன்னொரு பக்கத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாயின் அப்படிப்பட்ட பேரில் ஞானஸ்தானம், இன்னொரு இடத்துல ஞானஸ்தானமே தேவையில்லை. ஞானஸ்தானம் எதுக்கு? எதை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசம் வாயிலே அறிக்கை விட்டால் ரட்சிப்பு முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு நாங்கள் ரட்சிக்கப்படணும். ஏன்னா இருதயத்தில் விசுவாசம் வாயில் அறிக்கைட்டாச்சு, எங்களுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. நாங்கள் பரலோக வாசிகள். டங்கு டுங்கு டான்ஸ் ஆடும். இப்போ நான் கேட்டேன், சரிப்பா நீ கரெக்டிங் சொல்லுது சரி, அப்புறம் எதுக்கு யோவான்கிட்ட போய் அவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார்? எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் முன்மாதிரியை காட்டுறாரு. நீ ஞானஸ்தானம் தேவையில்லைன்னு சொல்கிறது உன்ன மாதிரி முட்டாள் நாட்டில் கிடையாது. கவனிச்சிருக்கானா? இல்லை. அவர் தன் முன்மாதிரியை காட்டுறார். நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி செய்யுங்கன்றாரு. என் மாம்சத்தை புசிங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்றாரு. என் மாம்சத்தை புசிங்கள், என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ராபோஜனத்துக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறாரு, கம்ப்ளீட்டாக கொடுக்குறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சிறப்புமாக செய்துட்டு வர்றார். யாராவது ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 4-6 இதில் சொல்லும்போது வசனத்தை பார்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த காரியம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். 4-6 இதில் சொல்கிறார் பாருங்கள். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்கள். வெளிப்படுத்தல் 20:4-6 தானே படிக்கிறார் சார். இதில் அது அப்படியே ஆகிட்டோம். இவர்கள் என்ன சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது ரட்சிக்கப்பட்ட ஊரையும் தூக்கிட்டு 7வது ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு அப்போஸ்தலர் 2 ஞானஸ்தானம் எடுத்து தண்ணி ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு இல்லையா? கொடுத்ததான் கிடைக்கும். அந்த ரட்சிப்பு என்னன்னு சொல்லும்போது இந்த பிரகாரம் தான் ரட்சிப்பு, வேறு வழி இல்லை.
கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் அப்போஸ்தலர் 2:32 படி கிறிஸ்துவனுடைய நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிப்பு. அப்போ தான் எல்லா நிலைகளும் அவங்களுக்கு வந்து பரிபூர்ணம் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. கிடைக்கும் இல்லை. இவர்கள் ஊரின் திரும்பி கொண்ட 7ஆம் தூதர் மூலியமாக ரட்சிக்கப்பட. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த வர்றவங்க எல்லாருமே இனிமேல் கூட ரட்சிக்கப்பட இருப்பவர்கள், இனிமேல் கொண்டு ரட்சிக்கப்பட இருப்பவர்கள். ஏன்னா இந்த சத்தியம் போய் இனிமேல் கொண்டு வரக்கூடிய மக்கள்லாம் இந்த சத்தியத்தை வந்து ஞானஸ்தானம் பெறுறாங்க இல்லையா, அவங்கள குறித்து தான் அங்கே சொல்லியிருக்குது வெளிப்படுத்தல. இனிமேல் கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் யார் மூலியமாக வரக்கூடியவர்கள்? ஊரின் 7ஆம் தூதர் மூலியமாக வரக்கூடிய ஜனங்கள் அவங்கெல்லாம். புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிற, வெள்ளையங்கள் தர்றேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெண்வஸ்திரமாக வெள்ளையங்களை கொடுத்து வெயிட் பண்ண வச்சுருக்கா இருப்பாங்க. இப்போ நம்ம எப்படி கொடுத்தாருப்பா? வெள்ளையங்களை எப்படி கொடுக்குறாரு? ஞானஸ்தானத்தின் மூலியமாக 7ஆம் தூதர் மூலம் கொடுக்க போகிறாரு. அடுத்து என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டாரா கொடுக்க போகிறார். இப்போ நம்ம சொல்கிறோம், இவர்கள் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்கு உள்ளவர்கள், பங்கு கொண்டு ஜெயம் கொண்டவர்கள். இவர்கள் என்ன சொல்ல, முதலாம் உயிர்த்தலுக்கு பங்கு கொண்டு ஜெயம் கொண்டவர்கள். இப்போ பார்த்தீங்க சொல்லும்போது இப்போ எது வெளிப்படுத்தல் 20 படித்தோமா? 20:6 தான் வருது. அது படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இப்போ நீங்கள் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் ஆயிட்டீங்க. உங்களுக்கு முதலாம் உயிர்த்தெழுதல் வந்தாச்சு. அப்போ எதுலேருந்து ரட்சிப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு? இப்போ முதலாம் உயிர் ஞானஸ்தானத்தின் மூலியமாக மரணத்திலேருந்து பாதாளத்திலேருந்து விடுதலை கொடுத்துட்டார். மரணக்கட்டு நீங்கி போச்சு, பாதாளக்கட்டு நீங்கி போச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் வந்த மக்கள் யார்? இவங்க தான் பாக்கியம். இது பூமியில் நடக்கணும். சும்மா அங்கே எழுதியிருந்தால் காரியம் கிடைக்காது. இனிமேல் கூட வரக்கூடியங்களை பற்றி சொல்லியிருக்குது. இப்போ நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம், நாமும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம தான் ஆள், நம்ம தான் இருக்கக்கூடிய 5 பேர் ஆள். புரியுங்களா? அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமான முறையில் இவர் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு உடனே ஞானஸ்தானம் கூட என்ன பண்ணுவார் தெரிவித்துட்டு வரணும். கொண்டு வந்து கொடுக்கணும் ஞானஸ்தானம். ஏன்னா அது ஒரு பயங்கரமாக இருக்குது. இவர் தான் முயற்சி எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க சொல்லும்போது பிள்ளைகள் இருக்காங்க, காலேஜுக்கெலாம் படிக்க போயிருக்காங்க. அவங்க ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தா தான் அவள் ஞானம் வரும். ஞானம், அறிவு 9 வரத்தில் முக்கியமான ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவு 1 வசனம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக ஐயா தான் டீல் பண்ணோம். இவர்கள் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். இவர்கள் வெளிப்படுத்த 3:21 படி ஜெயம் கொண்டவர்கள். வெளிப்படுத்த 3:21 சொல்கிறாரு, ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் வந்துருச்சு நம்மளுக்குள்ள. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு. இப்போ நம்ம உட்கார்ந்துட்டோம். அவருடைய கிருபை, அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பாக்கியமுள்ள ஜனங்கள் நம்ம தான். உலகத்திலே ஒரு பாக்கியமுள்ள ஜனங்கள் இருக்காங்கன்னா யார்? நம்ம தான். நம்ம மூலியமாக தான் இந்த பாக்கியம் யாருக்கு போகுது? இந்த வெளிப்படுத்த சொல்லப்பட்ட இந்த மக்களுக்கெல்லாம் போகுது. ரட்சிக்கப்படுகிற மக்களை எல்லாம் சொல்லிட்டாருங்க, எழுதி வச்சுட்டாரு. நாம் தான் ஆள். நம்ம மூலியமாக தான் ரட்சிப்புக்குள்ளே வருது. அதனால் எப்போ பார்த்தாலும் துக்கம் மூஞ்சியாக இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் தாடி வச்சுட்டு அலையக்கூடாது. எப்போ பார்த்தா என்ன பண்ணணுப்பா, தாடி வச்சு அலையிறது நம்மளுக்கு இல்லை. ரம்மியமாக இருக்கும். முகத்துலேருந்து ஒளி பீரிட்டு அடிக்கணும். முகத்துலேருந்து ஒளி பீரிட்டு அடிக்கணும். அதே மாதிரி ஜக்கரியாவுக்கும் அதே தான். உன் முகத்துலேருந்து ஒளி பீரிட்டு அடிக்கணும். உன் முகத்துலேருந்து ஒளி போகும். கையை தூக்கினா கையிலேருந்து ஒளி போகும். நீ நடக்கும்போதே ஒளி முன்னு மின்னும். உலகத்தில் இருப்பவனே பெரியவர் உனக்குள்ளே இருக்காரா இல்லையா நீ சோதித்து பார்க்குறது என்ன பண்ணணும்? ஒன்றை நீ சீர்படுத்தணும். பிசாசு துக்கத்தை கொண்டு வந்து கொட்டுவான் குப்பை மாதிரி, அதை உதறி விடு. இன்றைக்கி ஒருத்தன் லாரியில் குப்பை ஏற்றினா, நம்ம ஏரியாவில் பார்த்தேன், அவன் லாரி ஒரு பெரிய அண்டா, அதில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, அதை ஒருவனே தூக்கி என்ன பண்ணான், லாரியில் வச்சுட்டான். சக்கரத்தில் ஏறினான், அதை அப்படியே தூக்கினா கொட்டி அந்த லாரியை ஃபுல்லாக. அவன் காசு கொடுக்குறான். அவன் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல கர்த்தாவே, இந்த மகனை ரட்சிப்பில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கையை தூக்கி ஒரு ஜம்மாட்டு
அவன் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாதபடி உண்மையாக செய்கிறான் அந்த வேலையை. இங்கே வந்தானே எப்படி செய்வான்? தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கணும், அனுதினமும் அவரை பின்பற்றுவான். இதுதான் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. முதலாளித்தலுக்கு பங்குள்ளவன் அவன் ஜெயம் கொண்டவர்கள்னு சொல்கிறார். இவர்கள் வெளிப்படுத்தல் 3:21 ஜெயம் கொண்டவர்கள், நான் ஜெயம் கொண்டு பிதாவோடு அங்கே நீ வான்னு சொல்லிட்டார். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 11லேருந்து பார்த்தீங்கன்னா 11 to 15 இங்கே நிற்கிறாங்க. இவர்கள் ஊரிந்து கூட ஏதாவது தூதன் மூலியமாக ஜெயம் கொண்டவர்கள். கவனி, இங்கே தான் சிக்கல் இருக்குது. கூர்ந்து கவனி, இங்கே தான் என்ன இருக்குது பாயிண்ட்டு. இப்போ நீ ஊரிந்து 7ஆம் தூதன் மூலியமாக ரட்சிக்கப்பட்ட நீ தான் முதல்ல நிற்க போகிற. அப்போ இந்த ஆத்துமாக்கள் பூமியில் இருக்காங்க, மரணத்துக்குள்ளே இருக்காங்க, அவங்களை கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த சத்தியம் உங்களுக்கு சொல்கிறாரு. நீ தான் முதலாக வந்துட்ட, அப்போ நீ என்ன பண்ணணுப்பா? பாடுபடாமல் உட்காரக்கூடாது, பாடுபடணும். டைரெக்டாக சொல்ல முடியலையா? ஃபோன் மூலியமாக சொல்லிப்பார், டைரெக்டாக சொல்லிப்பார். முடியலையா? முழங்கால நெல் கொண்டு வருவார். முதல்ல இவருடைய மனைவி பிள்ளைகள் கொண்டு வரணும், இங்கே வரணும். அடுத்த வாரத்தில் வந்து நீ விழுவணும். எல்லாம் உங்கள் ஜெபந்தான். ஏன்னா சகோதரனுடைய மனைவி பிள்ளைகள் வரணும். இந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை வச்சு 10 குடும்பம் இருக்குது. இவருடைய குடும்பத்தை வச்சு 10 குடும்பம் இருக்குது. ஆனால் அவங்க ஆர்சியில் இருக்கு. அவங்களாம் வந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ கலைக்கிறவங்க கலைக்கி ஏதோ சொல்லும்போது ஊரை கலைக்கிறவர்கள் இங்கேயே வந்து விட்டார்கள் மாதிரி வரும். அந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு இருக்குது. ஆனால் அவரை பயன்படுத்த முடியல. அவரால் நம்மளுடைய ஜெபம் அவரை தாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 20 11லேருந்து 25 முடிய இங்கே நிற்கிறவங்கன்னா யார்? ஊரின் துணி கொண்ட 7ஆம் தூதனால் ரட்சிக்கப்பட இருப்பவர்கள். அதை படிங்க. ரட்சிக்கப்பட இருப்பவர்கள் இவர்கள் வெளிப்படுத்தல், இவர்கள் அங்கே இருக்காங்க. வெளிப்படுத்தல் 3:18 வெளிப்படுத்தல் 3:18 படிங்க. அதே மாதிரி 7லேருந்து 7 வெளிப்படுத்தல் 7 9 to 17 இவர்கள் மேற்படியான இடங்களில் காணப்படுகின்றவர்கள் இவர்கள் இனிமேல் தான் ரட்சிக்கப்பட இருப்பார்கள். இனிமேல் தான் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நல்லா கவனிங்க, இனிமேல் தான் ரட்சிக்கப்பட. அந்த வசனத்தை முதல்ல படிச்சிருங்க. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடப்படப்பட்ட பொன்னை உன் நிர்வாணமாய் அவலட்சணம் தோன்றாதபடி நீ விடுத்து வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்கள் கழிக்கப்படவும் வேண்டும் என்று. ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. கண்களுக்கு கழிக்கணும்னா என்ன தெரியுமா? அதாவது கண்களுக்கு கழிக்கும் போது சொன்னால் இது உள்ள ரகசியமெல்லாம் என் கண்ணுக்கு வரும், என் கண்ணுக்கு தெரியும். மறைக்கப்பட்ட ரகசியம் பூரா என் கண்ணுக்கு தெரியுது. இதான் கண்கள் கழிக்கப்பட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டாரு? ஆத்மாவில் என்ன பண்ணிட்டாரு? அவர் உள்ளே வந்துட்டதுனால கிறிஸ்துவ நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காரத்தில் அவரே உட்காந்து, இப்போ என்னுடைய சிங்காரத்தில் வந்து அவர் உட்காந்துட்டார். அப்போ கண்களுக்கு கழிக்கப்பட்டார். என்ன ஆத்மா? ஜீவாத்மா வந்துச்சு, வெண்வஸ்திரம் வந்துருச்சு, எல்லாமே நம்மளுக்கு கிளியராக கொடுத்துட்டார். எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிற்கிறவன் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து இருங்க, அது இருக்கட்டும். அப்புறம் இவர்கள் என்ன சொன்னால், இப்போ நான் சொல்லிட்டேன்னா, இவர்கள் மேற்படியான காணப்படுகின்றவர்கள் இவர்கள் இனிமேல் தான் ரட்சிக்கப்பட இருப்பவர்கள் ஆவார்கள். இவர்கள் ஊரின் திமிழ் கொண்ட 7ஆம் தூதன் மூலியமாக ரட்சிக்கப்பட இருப்பவர்கள். இவர்கள் இப்போ லவோதிக்கா சபையின் காலத்தில் கவனிங்க, இது லவோதிக்கா சபையின் காலம். இதுதான் 7ஆம் தூதனுடைய காலம். இது 7ஆம் சபை இங்கே கவுண்ட் டவுனில் உண்டாகுது. இப்போ 7ஆம் தூதனுடைய லவோதிக்கா சபையின் காலம் இது. அடுத்து நீங்கள் இப்போ அது சொல்லும்போது லவோதிக்கா சபையின் காலம் அது. அடுத்து சொன்ன 7ஆம் முத்திரையின் காலம். லவோதிக்கா சபையின் காலம், 7ஆம் முத்திரையின் காலம். அடுத்து 7ஆம் தூதனின் எக்காலம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறேன். 7ஆம் தூதன் எக்காலத்தின் காலம். 7ஆம் தூதன் ஊதுறேன், எக்காலம் ஊதுறேன், அந்த காலம் இதுதான். அடுத்து சொல்ல 7 கோபக்கலசம், 7ஆவது கோபக்கலச ஆகாயத்தில் ஊத்துறான்ல பூமியில், அந்த காலம். அப்போ இந்த 4 காரியது விளக்கத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கி சொன்னால் தான் இந்த சத்தியம் வந்து உங்கள் மைண்டில் பதிஞ்சிரும். அப்போ அது பிற்பாடு கேள்வி மேலே கேள்வி என்ன கேட்கணும். இப்போ நான் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் மைண்டில் வாங்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதை போயிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் திங்க் பண்ணி பிடிச்சி பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்வி கேட்கணும் என்கிட்ட சொல்லி வரும்போது டக்கு எழுதி வச்சுக்கணும்.
அப்போ அடுத்த பையனை வரும்போது இது என்னன்னு கேட்கும்போது நான் சொல்ல உங்களுக்கு மைண்டில் என்ன அப்படியே ரெக்கார்டும், அப்படியே பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி இந்த செய்தி அப்படியே உங்கள் மைண்டில் நின்றுடும். அப்போ தான் நீ மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கு தான் நான் கேள்வி கேட்க சொல்கிறேன். நீ கேள்வி கேட்டு சிறப்பட்டு பலப்பட்டு உறுதிப்பட்டு நின்னா மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உன்னால் எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ அது ஃபோனில் தேட முடியாது. நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன். சப்போஸ் எவனாச்சும் ஒரு 10 பேர் சத்தியம் போகணுன்னு எவனாச்சும் வந்து ரகசியத்தை சொல்ல சொன்னால் எங்கேயாச்சும் உட்காந்து ஒரு 10 பேர் சொல்லிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஆக்கியாளர் ஃபோன் அடிப்போம், உடனே வாப்பா அந்த இடத்துல ஆளுக்கு வந்துட்டாங்கன்னா எந்த வேலையாக தான் விட்டுட்டு ஓடியாடணும், விழுந்துருச்சிட்டு சகரியாக கூட்டிகிட்டு ஓடியாடணும். ஏன்னு கேட்டால் இந்த சத்தியம் அந்த மாதிரி சுற்றி வர இந்த நாய் வளைஞ்ச மாதிரி வளைஞ்சிக்கிடுவான். என்ன ஏன் எதுக்கு? சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டு சிறப்படணும்னு கிடையாது. கேள்வி மேலே கேள்வி என்ன மடக்கணும். நல்லா கவனிங்க. கூறுகிட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்ன மாதிரி கேள்வி மேலே கேள்வி கட்டி என்ன மடக்கிறது தான் வருவான். நான் என்ன சொல்கிறேன் அவன் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன் நாங்கள் இப்போ எங்கேயே இருக்கிறோமே, ஒரு செகண்ட் ஒரு இமை பொழுது நாங்கள் பரலோகத்துக்கு போவோம், கீழே வருவோம், பரலோகத்துக்கு போவோம், கீழே வரும். வந்துடுறக்காரன் தானே இமை பொழுது பரலோகத்துக்கு போகிறோம், கீழே வர்றது நடக்கவே நடக்காது. ஆனானப்பட்டவனே ஐயோ நிற்கிறான், நீ ஏமாத்துறான். இந்த மாதிரியான திமிரான பேச்சுக்கள்லாம் நிறைய இருக்கும். அப்போ என்ன சொல்ல, ஒரு வஸ்தனத்துக்குரிய ஆவிக்குரிய ரகசியத்தை எவனுக்கும் தெரியாது, சொல்லவும் முடியாது. நீங்கள் வேணா பாருங்கள், ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த லவோதிக்கே சபையின் காலத்தில் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் 14 22 இந்த வராங்க. இதை படிங்க. லவோதிக்கே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற இவர் யாரு? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிறாராம். இவர் யாரு? அதுதான் அவர் பேர் தான் ஆமேனாம். அவர் தான் கிறிஸ்து பிரணம். அவருடைய நாமம் என்ன? கிறிஸ்து பிரணம். மோசேட்டு சொல்கிறாரு, உன் நாமத்தை சொல்லுதான் சொல்கிறாரு. புரியலை அவனுக்கு, மைண்டில் ஏறவே இல்லை. ஏன்? மோசைக்கு மைண்ட் இல்லை, இதை கேட்குறதுக்கு மைண்ட் இல்லை. இப்போ இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அதை சொல்லு, நாமத்தை சொல்லு 2 பேரும் சொல்கிறாரு. என்னுடைய நாமத்தை சொல்கிறேன் கேட்டுக்க சொன்னார். என்னுடைய நாமம் பிரானோம் சொல்கிறாரு. அவனுக்கு மண்டையில் ஏறவே இல்லை. ஏன் ஏறலை சொன்னால் இந்த ஜனங்களை காப்பாற்றி இதுலேயே மைண்டு போயிடுச்சு அவனுக்கு. அதுலேருந்து அவன் லைஃப் க்ளோஸ். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து படிங்க. என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுதுன்னு சொல்லிட்டாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், குளிருமல்ல அனலுமல்ல. இப்போ எப்படி இருக்காங்க எல்லாருமே? அதாவது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேதம் வந்துடுச்சு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த லவோதிக்கே சபையின் காலத்தில், ஊரின் 7ஆம் காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்காங்க? நம்மளை தவிர குளிருமின்றி அனலுமின்றி இருப்பாங்க எல்லா ஜனங்களும். ஏன்னா இந்த வேதத்தை வச்சுருக்கவங்களும் விட்டுருங்க. ஏன்னா இந்த வேதத்தை வச்சுருக்கவங்க விக்கிர ஆராதனைக்கு ஒப்பனையான ஜனங்க. இந்த வேதத்தை வச்சுருக்க ஜனங்க யாராக இருக்காங்க? விக்கிர ஆராதனைக்கு ஒப்பனையான ஜனங்க. புரியுதுங்களா? அந்த விக்கிர ஆராதனைக்கு ஒப்பனையான ஜனங்க இருக்காங்க பாருங்கள். அவங்களாச்சும் முன்னாடி வந்துருப்பாங்க, அவங்களை காட்டி இவங்க பின்னாடி போயிடுவாங்க. கர்த்தர் கண்ணால் கூட பார்க்க மாட்டார். ஏரியும் கந்தக்கடலில் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். இந்த ஆத்துமாக்களை உயிரோடு இருக்கும்போது நன்மையான காரியம்னா என்ன? வேதத்தை அறிவு தான் நன்மை. வேதத்தை அறியாவிட்டால் ஐயோ அது சொல்லிட்டார் பாருங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படி நீ குளிர்மின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்படி தான் போட்டுருவார். நம்மளை போட முடியாது. ஏன்? நம்மளுக்குள்ளே அவர் வந்துட்டார். எவ்வளோ கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், உருக்கமுள்ள தேவன். தேடி கண்டுபிடிக்கிறாராம். அவர் நம்மளை தேடுறார். நல்லா கவனிங்க. அவர் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்குள்ளே வந்துட்டார். இல்லாட்டி யார் எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி தருவா? நானே அனாதியாக வந்தோம். எங்கேருந்து என்னை கூப்பிட்டு வந்தார் பாருங்கப்பா. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சொன்னான்னா நீ ஒரு 3 நாள் கூட சோதிக்க மாட்டீங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ படித்தீங்கன்னா, நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்மாண இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்மதம் என்றும் எனக்கு குறைவில்லை என்றும். பார்த்தியா? இப்படி தான் எல்லோரும் இருக்கான். இந்த வேதத்தை வச்சுருக்க பூரா எப்படி இருக்கான்? இவ்வளோ திமிரு தென்னாவட்டத்தான் இருக்கிறான்.
அந்த முதல்ல சொன்னது ஃபுல்லாக அவனுக்குள்ளே இருக்கு. ஏன் கேட்டால் சத்தியத்தை அறிவில் சத்திய விடுதலை ஆக்கும். எனக்கு கழிக்கும்போது கண்ணுக்குள்ளே கழிக்கும் ஆவிக்குரிய கண்ணு, ஆத்மா, ஜீவாத்மா. முந்தின ஆதாம் எந்த நிலையில் தான் அந்த நிலையை நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு. நம்மளுக்குள்ள நம்ம ஆத்மா எப்படி ஜீவாத்மா வந்துடுச்சு, ஜீவ சரீரம் வந்துடுச்சு, ஜீவாவி வந்துடுச்சு. அப்போ நம்முடைய ரத்தத்தினால ஜீவனுக்குள்ள வந்துடுச்சு. 4 நிலையும் மாறிச்சு. இப்போ நம்ம யாரை முந்தின ஆதாம் இழந்து போனதை காட்டிலும் அதிகப்படியான ஒரு கிருபைக்குள்ளே, ஏன்னா தேவன் நம்மளுக்குள்ள வந்துட்டார், எல்லாமே கொடுத்து சத்தியத்தை புரிய வச்சுட்டாரு. முந்தின ஆதாம் இந்த சத்தியம் தெரியுமா? இல்லை, இப்போ தான் புரிய வைக்கிறான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நான் நீ ஐஸ்வர்யமானபடிக்கு நெருப்பிலே போடப்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்துக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டுமென்று. இதுதான் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சுட்டேன். இதை முன்னாடியே செஞ்சுட்டேன். எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோ நான் வாசற்படியில் நின்று, அடுத்து நான் சீக்கிரமாய் நான் நேசிக்க எவர்களோ அவரை கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். ஆகையால் நீ இப்போ நம்மளை தான் நேசிக்கிறாரு. நம்மளை கடிந்து கொண்டு சிரிச்சு உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பினா திரும்பிட்டோம். இப்போ முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு கதறி அவர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சி எல்லாத்தையும் வாங்கிட்டோம். எதுக்கு நம்மளுக்கு கொடுத்தாரு? நீ எப்படி எந்த நிலைமையில் இருந்து என்கிட்ட வந்த, இந்த நிலைமையில் இருக்கான பாரு. ஒரு நாள் ரொம்ப எனக்கு காலுக்கு செருப்புலேன்னு அழுதேன். தலைக்கு எண்ணெய் இல்லை, போடுறதுக்கு துணிமணி இல்லை, சாப்பாடு. அப்போ அங்கேருந்து ஒருத்தன் வர்றான், தள்ளு வண்டியில் 4 கால் நொண்டியாக உள்ளவன், கால் நொண்டியாக உள்ளவன் தள்ளு வண்டியில் இப்படி தள்ளிட்டு வர்றான். அவனை பார்த்தியான்னாரு. அவன் 2 கால் இருக்கான். அவன் உன்ன மாதிரி அழுகுறானா? நீ காலுக்கு செருப்புலேன்னு அழுகுறிய, அவனுக்கு எதுவுமே இல்லையே. அப்போ நான் அப்படியே என்னுடைய இருதயத்தில் குத்தப்படுறான். என்ன மன்னிச்சிரு. அவனும் ஒரு சபைக்கு போகிறான். நல்லா கவனிங்க, சார்லஸ் சபைக்கு வரான் அவன். அப்போ எப்படி சொன்னப்போ என்னன்னு சொன்னான், எதுக்கு இது எனக்கு ஊரல் பண்ணுறாரு, எனக்கு ஏன் குத்தி காட்டணும்? நீ இந்த மாதிரி அங்கலாய்க்காத, உனக்கு என்ன தேவையோ அது தர. அப்போ நிறைய சொன்னார் எனக்கு. ஆகாயத்தை பச்சை பாரு, அது பண்ண, இதை பாரு, அதை பாரு, இதை எல்லாம் சேர்க்குறத உனக்கு நான் எல்லாம் கொடுத்துருக்கேண்ணா, நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாதே. அப்போ தான் ரொம்ப அப்போ அன்னையிலேருந்து எனக்கு என்ன இல்லை, இந்த கண்ணீர் கப்பலை இல்லாமல் போச்சு. அடுத்த செகண்டில் ஒரு கார் வந்து நிப்பாடி என்னை தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டான். அந்த ஏன்னு கேட்டால் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த கோடம்பாக்கத்தில் பிரிட்ஜில் நடந்து கால்லாம் வலிக்கும். நடந்து அவ்வளோ ஒரு மன உளைச்சல். ஆனால் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ எல்லாத்துலேயும் விடுதலை கொடுத்து 4 பேருக்கு சத்தியம் சொல்லி அவங்கள கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. 4 பேருக்கு 40 பேருக்கு சத்தியம் சொல்லி கொண்டு வரக்கூடிய நம்மளுக்கு இந்த வறுமை, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் நீக்கிட்டார். எல்லாமே நம்மளுக்கு எதிர்க்க குப்பையும் தூசியமாக ஓடி போயிடுச்சு. அப்போ இந்த சத்தியத்தில் நம்மளை வளர்த்துட்டார். அதான் நான் நேசிக்கிறவர்களே அவர்கள் கடிந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? இதான் ஜாக்கிரதையாக இருந்து நான் ஜாக்கிரதைப்படலைன்னு வச்சுங்க, எதிர்த்து நின்றால் எங்கதி அதுகதியாக இருக்கும். நான் தாழ்மை சான்றவர், நான் கேட்க மாட்டேன், தப்பு பண்ணேன், மன்னிச்சிருச்சு மன்னிப்பு வாங்கி உள்ளே வந்துட்டேன் நான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவளிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட. இந்த சத்தியம் நம்ம போய் சொல்கிறோம். வாசப்படியில் தட்டுறதுன்னா என்ன? நம்ம போய் இந்த சத்தியத்தை போய் சொல்கிறோம். சொல்லும்போது அவர் நமக்குள்ளே தானே இருக்கார். நம்ம போய் வாசப்படியில் தட்டுறதுனா மற்ற ஆத்மாக்கள், உண்மையான ஆத்மாக்கள் சத்தியம் சொல்லும்போது அவங்க கேட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மகத்தான ரட்சிப்பு கிடைச்சிடும். நீ சும்மாவே இருக்காத. அவர் என்ன சொல்கிறாரு? நீ சும்மா இருக்காத, சோம்பேறியாக இருக்காத. சத்தியத்தை கேட்டால் நீ என்ன பண்ணணும்? பலப்படணும், எழும்பணும். புரியுதா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும், கூப்பிடணும், எல்லாருக்கும் யாராருக்கு சொல்லணும், மைண்டெல்லாம் அதே மைண்டு வரணும். புரியுங்களா? உலகத்தில் அதாவது சொல்லும்போது அவர் சொல்லிட்டார், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு திடங்களுக்கும் சொல்லிட்டார். அவர் உலகத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஜெயித்தோடைய வித்து யாருக்குள்ளே வந்துருச்சு? நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நாமும் அவருடைய வித்து நம்மளுக்குள்ள வந்து ஜெயித்து அவருடைய அரசாட்சி இந்த பூமியில் கொண்டு வந்து நிறுத்தணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னுடைய உட்காரும்படி அருள் செய்வேன். இப்போ அவர் நம்மளுக்குள்ளே வந்துட்டார். நம்மளுக்கு gift கொடுத்துட்டார். என்ன gift கொடுத்துட்டாரு? அவர் யாருன்றதை காட்டிட்டார். யாருன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன சொல்லும்போது ஊரின் தூண்டை 7ஆம் தூதன் எழுப்பிட்டார். 7ஆம் தூதன் மூலியமாக மகிமையடைந்த மணவாட்டி சபை எழுப்பிட்டார். வேதத்தில் அனைத்து ரகசியங்களையும் மறைபொருளையும் ஊரின் தூண்டை 7ஆம் தூதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லித்தர்றாரு. இப்போ ஊரின் தூண்டி 7ஆம் மூலம் அவர் நேரடியாக உங்களை பேசலை, எங்கிட்ட வந்து பேசி என் மூலியமாக உங்களுக்கு இந்த சத்தியம் சொல்லி உங்களை புரிய வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து இடமிருந்து வல்லமை சொல்ல அவர் எல்லா விதமான காரியங்களும் செய்து நீ பரலோக வித்துக்களை ஆக்கி உங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுற. எதற்காக செய்தார்? இதெல்லாம் எதற்காண்டு செய்கிறாரு? இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும் அவருடைய நாமத்தில். இந்த உலகத்துக்கு இதுவரைக்கும் யார் ரட்சிக்கப்படல? நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நல்லா கவனி. நம்ம எத்தனை பேர் இருக்கோம் மொத்தம்? இப்போ சிஸ்டர் ஒன்று 6 பேர் இருக்கும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, இவருடைய மனைவி ரட்சிக்கப்படல. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காண்டி கண்ணீர் விடுங்க. உன்னுடைய கண்ணீர் இழுத்துட்டு வரும் அவங்க மனைவி பிள்ளைகளை. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துடுவாங்க. வாமா போய் சபைக்கு போயிட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் சரி நான் கூட வரணும், அவங்களே வந்துடணும். அந்த மாதிரி தேவன் ஆப்ரேட் பண்ணணும் நம்ம ஜெபத்தின் மூலியமாக. ஏன்னு கேட்டால் அடுத்து என்னுடைய பிள்ளைகள் இங்கே வரணும், அவங்களும் சத்தியத்தை கேட்கணும். எல்லாம் எனக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க. எனக்கு விரோதமாக எப்போ பார்த்தாலும் எனக்கு விரோதம் டேட் அனுமையாக இருப்பாங்க. என் பேர பிள்ளைகள் எனக்கு வரணும், அவங்களையும் கொண்டு வரணும் சத்தியத்தில். அடுத்து என்ன சொல்லும்போது இந்த மாதிரி நிறையா. அடுத்து கடைசியில் ஒரு வசனம் தான், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ உங்களுக்குலாம் காது இருக்குல்ல? என்ன காது இருக்குது? ஆவிக்குரிய காது. நீ சொல்லணும்ல, டக்குன்னு வாயை மூடிட்டுருக்க. என்ன காது இருக்கு சாமுவேலே? ஆவிக்குரிய காது. ஆவிக்குரிய காது உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க? பார்த்தா சிம்பிளாக இருக்கிறீங்க, நிறைய காரியத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க வேதத்திலேருந்து. அப்போ தேவனோடு ஒரு உயிரோட்டமுள்ள தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்திருக்குது. எந்த நேரத்தில் தேவனுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு எங்கே இருந்தது? முந்த எங்கே இருந்தது? ஆதாமுக்குள்ளே ஏவாளுக்குள்ளே இந்த தொடர்பு விட்டு போச்சு. இன்றைக்கி பிந்தின ஆதாம் வந்து அந்த தொடர்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். இப்போ நம்ம பிந்தின ஆதாமோடு தொடர்பு கொள்ளவும், பிதாவாகி தேவனோடு தொடர்பு கொள்ளவும், அவருடைய குமாரனாகிய கிருபனோடு தொடர்பு கொள்ளவும், அவர் நியமித்த அந்த வேதத்தில் அனைத்து ரகசியங்களையும் மறைபொருள்களையும் நம்ம தெரிந்து கொள்வதற்கு வேதத்தோடு தொடர்பு கொள்ளவும், ஒரு உயிரோட்டமுள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நாம் அவரை ஆராதிக்கவும் இப்போ ஏற்பட்ட கிருபை கொடுத்துட்டார். இது ஒரு மகத்தான கிருபை. உலகத்தில் எந்த மனிதர்களுக்கும் கிடைக்காத அரும்பெரும் பாக்கியத்தை என் மூலியமாக மகிமடைந்த மணவாட்டி சபையாக திருச்சபையாக உங்களுக்கு இதுதான் உலகத்திலே திருச்சபை. மகிமடைந்த மணவாட்டி சபை திருச்சபை. மகிமடைந்த மணவாட்டி சபைக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்துட்டார், நடத்துகிறாரு, இனிமேல் கொண்டு நடத்துவார். ஆகவே எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து, செய்தி முடிஞ்சு போச்சு, கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஜீவன பலனமானவரே,